ஹலோ கைஸ், நேற்று ஒரு என்ட்ரி இல்லாமல் போன நாள், நோ என்ட்ரி டே. அதுவுமே ஒரு ப்ராஃபிட் தான், பரவாயில்ல. இன்னைக்கு 24 ஏப்ரல் 2026 நமக்கு ஒரு நல்ல செட்டப் கிடைச்சது யூஎஸ்டி ஜேபிஏல. ஸோ அந்த செட்டப் எப்படி எடுத்தோன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் யூஎஸ்டி ஜேபி வந்து எனக்கு சப்ளை ஜோனுக்கு ரீச் ஆயிருந்துச்சு ஹையர் டைம் ஃப்ரேமில். லோயர் டைம் ஃப்ரேம்லையுமே எனக்கு எல்லா ஓவரால் எனக்கு வந்து சப்ளை ஜோன் இருந்துச்சு. நான் மார்க்கெட் சப்ளை ஜோன் இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம், இமிடியேட்டாக செல் பண்ணலாமான்னு நினைக்கல. அப்படிதான் பண்ணணும்னா பண்ணல. ஓகேங்களா, நான் எப்பயுமே என் செட்டப்ல தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகேங்களா, சும்மா ஏதாவது ஒரு செட்டப்ல பண்ண மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், யூடியூபுக்கு தான் புதுசு. இப்பதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். பட் மார்க்கெட்டுக்கு புதுசு இல்லை. ஓகேங்களா, ஐ ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பழைய மார்க்கெட்ல, ஆனா யூடியூபுக்கு புதுசு. ஓகேங்களா, எப்படி ரீச் ஆகிறது, எப்படி கொண்டு போறது இல்லை. பட் ஐ எம் கிவிங் மை பெஸ்ட். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட்ல என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சப்ளை ஜோன் இருந்துச்சு. சப்ளை ஜோன்ல நான் என்ன பண்றேன், லண்டன் செஷன்ல ஏசியன் செஷன்ல தான் என்ட்ரி போவேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், என் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். செஷன்ல தான் போவோம்னு அக்கௌண்ட் இருக்கும்போது ஏசியன் செஷன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மைனூட் எம்எஸ்எஸ் கிடைச்சிருக்கான். அதுல வந்து எனக்கு ஒரு ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி கிடைச்சிருக்கு, மிஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்டர்னல் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு, அதுலயுமே நம்ம ஆர்டர் பிளாக் என்ட்ரி வந்திருக்கு, மிஸ் பண்ணியிருக்கோம். பட் ஃபைனலி என் செஷன், நான் லைவ் போட போற செஷன் மேக்ஸிமம் லண்டன் செஷன் லைவ்ல இருப்பேன். அந்த லண்டன் செஷன் லைவ்ல நான் வந்து இன்னைக்கு என்ட்ரிக்கு வெயிட் பண்ணும்போது எனக்கு 5 மினிட்ஸ்ல எனக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அப்ப இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சோன்னு நான் என்ன பண்ணேன்னா, ஐ டைரக்ட்லி வெண்ட் ஸ்ட்ரெயிட்டா ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டேன். இந்த ஹைல இருந்து இந்த லோக்கு மார்க் பண்ணிட்டேன். எனக்கு கோல்டன் ஜோன் மார்க் பண்ணிட்டேன். ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து ஹை டு லோ வச்சுட்டு கோல்டன் ஜோன் மார்க் பண்ணிட்டேன். எங்க வந்திருக்குன்னா இந்த ரேஞ்சில் தான் வந்திருக்குங்களா, மார்க்கெட் எஸ் கோல்டன் ஜோன். ஓகேங்களா, அப்போ இந்த கோல்டன் ஜோனுக்கு நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த கோல்டன் ஜோனுக்கு வந்தால் தான் என்ட்ரி போவேன். கோல்டன் ஜோனுக்கு வந்தா அந்த ரேஞ்சில் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தால் என்ட்ரி போவேன். ஓகேங்களா, ஏன்னா ஒரு செல்லிங் போது சப்ளை பிரீமியம் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் போகணும். ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஏன்னா கம்மி ரேட்டில் இருக்கும்போது யாரும் விற்க மாட்டாங்க, அதிக ரேட்டில் இருக்கும்போது விற்பாங்க. அப்படிங்கும்போது இந்த ஹை டு இந்த லோ நம்ம மார்க் பண்ணும்போது இங்கே 50% இந்த ரேஞ்ச் வருதுன்னா, அப்போ இதுக்கு மேலே நம்ம எங்கே விற்றாலும் ஓகே தான். ஓகேங்களா, ஆனால் அதுக்கு கீழே இங்கே எங்கேயாச்சும் விற்றோம்னா அது டிஸ்கவுண்ட் ரேஞ்சாக போயிடும், ஏன்னா அது வாங்குற இடம். ஓகேங்களா, அதனால அங்கே நம்ம விற்க மாட்டோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு எனக்கு அந்த கோல்டன் ஜோன்ல எனக்கு 5 மினிட்ஸ்ல ஐஎஃப்இஜி கிடைச்சது. எப்பயுமே என் ஃபேவரட் செட்டப் ஐஎஃப்இஜி கொஞ்சம் சொல்லியிருக்கேன், அது கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும். அதனால நான் அந்த ஐஎஃப்இஜி கொஞ்சம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் செட்டப்னு சொல்லியிருக்கேன். அந்த ஐஎஃப்இஜியில் நான் செல் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். எப்போனா லண்டன் செஷன் ஓப்பன் ஆனோன்னே. ஓகேங்களா, லண்டன் செஷன் ஓப்பன் ஆனோன்னா நான் ஐஎஃப்இஜி வந்தோடனே என்ட்ரி போகலான் இருக்கிற நேரத்தில் எனக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் இங்கே நடந்துச்சு. ஓகேங்களா, there is a setup of AMD, accumulation manipulation distribution. அது ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன். அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு, மார்க்கெட் அக்குமுலேட் ஆயிருக்கு. இது ஒரு அக்குமுலேஷன். ஓகேங்களா, மேனிப்புலேஷன் இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா, திஸ் இஸ் அ மேனிப்புலேஷன் ஃபேஸ். மேனிப்புலேட் ஆகும்போது என்ன நடந்திருக்கு, எனக்கு ஐஎஃப்இஜிலையும் டேப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் 2 செட்டப்னு ஒரு செட்டப்பாகவே வச்சுக்கலாம். ஓகேங்களா, எனக்கு அக்குமுலேட் ஆயிருக்கு, மேனிப்புலேட் ஆயிருக்கு, டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இது கொஞ்சம் லாஸ்ட்ல வரும். ஓகேங்களா, இங்க லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு இமீடியட்டா எனக்கு ஐஎஃப்இஜி டேப் ஆயிருக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், இமீடியட்டா ஐஎஃப்இஜில செல் பண்ணிட்டேன். இங்க செல் பண்ணிட்டேன். என் ஸ்டாப் லாஸ் வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை இதுதான். ஓகேங்களா, இந்த ஸ்விங் ஹைல நான் போட்டேன். நான் இன்னைக்கு என் லைவ்ல இருந்தாங்க நிறைய பேர் என்ட்ரி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு விஷயம் நல்லா கிளியரா சொல்லிட்டேன். நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா என் அக்கௌண்ட் சைஸ் இருந்து 0.10% தான் ரிஸ்க் எடுப்பேன். 0.10% to 0.25%. அப்படிங்கும்போது அங்கே நான் ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அந்த இடத்துலயே நான் ரிஸ்க் ரெடியூஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நான் வந்து எவ்வளோ வேணா ரிஸ்க் பண்ணலாம். ஓகேங்களா, அப்படியே ரிஸ்க் பண்ணாலும் 1.2 வரும்போது நான் பிரேக் ஈவன் வந்து இங்கே கொண்டு வந்துடுவேன். ஓகேங்களா, ஆனால் அந்த ரிஸ்க் கம்மி பண்ணாதவங்க இங்கே வந்து அக்கௌண்ட் சைஸ் லாட் சைஸ் அதிகமாக போனவங்களுக்கு நான் என்ன சொல்லிட்டேன்னா,
1:1.5 வரும்போது நான் சொல்லிட்டேன், இங்க ரிஸ்க் எடுக்க ரெடி ஆகாத ஆள்லாம் பிரேக் ஈவன் போட்டுருங்க அப்படின்னு. அப்படி பிரேக் ஈவன் போட்டவங்களுக்கு நீங்க பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. பட் நான் லாட் சைஸ் குறைச்சு நான் போட சொன்னவங்கலாம் கரெக்ட்டா என்னைய ஃபாலோ பண்ணவங்க. என்னைய நான் சொன்னதை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணவங்க. என்னன்னா, லாட் சைஸ் கம்மியா போனவங்கலாம். லாட் சைஸ் கம்மியான நம்ம அக்கவுண்ட் சைஸ் இருந்து 0.10 to 0.25% ஆர் 0.50 இந்த ரிஸ்க் எடுத்தவங்கலாம் 1% வரைக்குமே வச்சுக்கோங்க. இந்த ரிஸ்க் எடுத்தவங்கலாம் நான் என் கூட வந்து நான் ட்ரேட் பண்ற மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல என்னைய ஃபாலோ பண்ணல, என் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணல அப்படிங்கும்போது, நான் வந்து கொஞ்சம் நோ ரிஸ்க் என்ட்ரி குடுத்துருவேன். உங்களுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்காத ஆள் கணக்குல வச்சுருவேன். ஓகேங்களா? நோ ரிஸ்க் ட்ரேடர்ஸ் அப்படின்னு போட்டுருவேன். நான் ரிஸ்க் ட்ரேடர்ஸ் அப்படின்னு. ரிஸ்க் எடுக்க ரெடியா இல்லாத ஆள்லாம் நான் பிரேக் ஈவன் போட சொல்லிட்டேன். இங்க ஓகேங்களா? அப்படி எடுத்தவங்களுக்கு இன்னைக்கு பிரேக் ஈவன். ஓகேங்களா? நான் ரிஸ்க் எங்க கம்மி பண்ணீங்கன்னா, லார்ஜ் சைஸ்ல ரிஸ்க் கம்மி பண்ணிட்டு, இங்க ரிஸ்க் எடுக்க சொல்லி என் கூட வெயிட் பண்ணவங்களுக்குலாம் இன்னைக்கு 1:5 டிபி அடிச்சிருச்சு. ஓகேங்களா? என் கூட சேர்ந்து. ஓகேங்களா? எனக்குமே 1:5 அடிச்சிருச்சு. ஓகேங்களா? இங்க என்ன நடந்திருக்கு? சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் ஐஎஃப்ஐஜி வந்து என்ட்ரி வெயிட் பண்ணியிருக்கிறேன். ஐஎஃப்ஐஜியில் வந்து செல் என்ட்ரி போட்டுட்டு ஐஎஃப்ஐஜியோட ரீசன்ட் ஸ்விங் ஹைல ஸ்டாப்லெஸ் பிளேஸ் பண்ணிட்டு 1:5 வந்து நான் ரிஸ்க் ரிவார்டை வச்சு ஐ ஹவ் வெயிட்டட். பொறுமையாக நான் வெயிட் பண்ணேன். ஓகேங்களா? எந்த கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி எனக்கு ட்ரேடு போகல. சப்ளை ஜோனுக்கு வந்தோன்னா நான் செல் போகல. சப்ளை ஜோனுக்கு வந்தோன்னே ஸ்வீப் நடந்ததுக்கப்புறம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம், ஐஎஃப்ஐஜியில் டேப் ஆனதுக்கப்புறம் நான் என்ட்ரியே போனேன். அங்கேயே எனக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎம்டி சொன்னேன். அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? இந்த செட்டப்ல கிடைச்சது. ஓகேங்களா? என் கூட யார் யார் சேர்ந்து இன்னைக்கு ட்ரேட் எடுத்து பொறுமையாக இந்த டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்களோ அவங்க கமெண்ட்ல போடுங்க. இல்லை ப்ரோ நான் ட்ரேட் எடுத்தா எனக்கு வந்து நான் ரிஸ்க் எடுத்திருந்தங்காட்டி வந்து பிரேக் ஈவன் அடிச்சிருச்சுனாலும் கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா? இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு 5 நாள் இருக்கும். 5 நாள்ல எனக்கு நேத்து என்ட்ரி கிடைக்கல. எந்த செட்டப்லயும் எனக்கு கன்ஃபர்மேஷன் என் செட்டப் கிடைக்கல. அதனால நேத்து நோ ட்ரேட். ஓகேங்களா? நோ ட்ரேட் டே. அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்துல 4 ட்ரேட் எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருக்கிறோம். நேத்து ஒரு நாள் விட்டு 4 ட்ரேட்ல 4மே டிபி. எல்லா நாளும் டிபி அடிச்சிருக்கு. ஓகேங்களா? நம்ம கரெக்டான செட்டப் போறோம். ஓகேங்களா? அடிச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ 1:5 ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னா இந்த வாரத்துக்கு 20 ரிவார்டு வந்து 20 கிடைச்சிருக்கு. 1:20. நோ லாஸ். 1:20 கிடைச்சிருக்கு. சிம்பிளி கரெக்டான செட்டப்ல போனாங்காட்டி. நான் மறுபடியும் சொல்றேன். நான் மார்க்கெட்டுக்கு புதுசு இல்லை. நான் பழைய ஆளு மார்க்கெட்டுக்கு. கரெக்டா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. டிசிப்ளினா கன்சிஸ்டண்டா பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. பொறுமையா. மைண்ட் செட் ரொம்ப கிளியரா இருக்கு இப்ப. ஓகேங்களா? ஒரு ஃபால்ட் இருந்தா நானும் வந்தேன். தேவையில்லாம ஒரு குழப்பத்து என்னால இல்லை, என் செட்டப்னால இல்லை, மற்றவங்களுக்கு பண்ணி தரணும்னு போய் ஒரு குழப்பத்துல போய் இப்போ அந்த கொஞ்சம் நானே பிரேக் எடுத்து நான் வந்திருக்கேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு, செட்டப் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். ஓகேங்களா? என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி அதை ட்ரேட் எடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நம்ம கம்யூனிட்டியில் சேருங்க. நம்ம கம்யூனிட்டி லிங்க்கு கொடுத்துருக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. மார்க்கெட் சப்ளைக்கு வந்துச்சு. சப்ளை வந்து நான் பொறுமையாக வெயிட் பண்ணுறேன். 5 மினிட்ஸ் சேஞ்ச் ஆஃப் கட்டர் ஆனோன்னா கன்ஃபார்ம் ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆனோன்னா 5 மினிட்ஸில் இமீன் சேஞ்ச் ஆஃப் கட்டர் கிடைச்சோன்னா ஒரு இம்பேலன்ஸ் ஐஎஃப்ஐஜி கிடைக்குது. ஓகேங்களா? ஐஎஃப்ஐஜி வந்து ஒரு கீ ஜோன். அங்கே தான் நான் என்ட்ரி போனேன். சேஞ்ச் ஆஃப் கட்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஐஎஃப்ஐஜி வந்து ப்ரீமியம் ஜோனில் கிடைக்குது. கிடைச்சோன்னா நான் வந்து ஐஎஃப்ஐஜியில் என்ட்ரி செல் போடுறேன். ஸ்டாப்லஸ் ரீசன்ட் ஸ்விங் ஹை அந்த ஐஎஃப்ஐஜியோட ஸ்விங் ஹை ஸ்டாப்லஸ் பிளேஸ் பண்ணுறேன். ரிஸ்க் ரிவார்டு 1:5 வைக்கிறேன். இது இல்லாமல் அந்த இடத்துல நான் இன்னொரு கன்ஃபர்மேஷன் ஏஎம்டின்னு ஒன்று சொன்னேன். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஏஎம்டி. லண்டன் ஓப்பன் ஆகுது, எனக்கு அக்குமுலேஷன் ஆகுது, மேனிபுலேட் ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அக்குமுலேஷன் இங்கே இருக்கிற லிக்விடிட்டியில் எடுக்குது, மேனிபுலேஷன் இங்கே ஆகுது, இங்கே இருக்கிற லிக்விடிட்டியில் எடுத்துட்டு இந்த எஃப்இஜி கவர் பண்ணிட்டு இங்கே ஆர்டர் பிளாக்லேயும் என்ட்ரியில் கலெக்ட் பண்ணிடுச்சு. அடுத்து இங்கே என்ன பண்ணுதுன்னா வி ஹேவ் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ட்ரி இயர். பட் நான் அது கொடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி ஒரு என்ட்ரி இருந்தங்காட்டி கொடுக்கல. ப்ரைஸ் இங்கே எல்லாம் எடுத்துட்டு எனக்கு வந்து வேரியஸ் கேண்டில் ஒன்று கிடைக்கிது. ஓகேங்களா?
அப்படி பார்க்கும்போது இங்கே ரீசன்ட் ஸ்விங் ஹை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இங்கே இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில் ஃபுல் கேண்டில் செல்லிங் க்ளோஸ் ஆனோன்னே இங்கே நான் என்ன பண்ணுறேன், செல் போயிருக்கலாம். ஓகேங்களா, ஆஸ் பர் த ஏஎம்டி மெத்தட் 1:5 ரிஸ்க் ரிவார்ட். ஓகேங்களா, அடிச்சிச்சா இந்த செட்டப் நான் இன்னைக்கு என்ட்ரி கொடுக்கல, பட் தேர் வாஸ் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் ஹியர். இந்த கன்ஃபர்மேஷனும் இன்னைக்கு இருந்துச்சு. ஓகேங்களா, பட் நான் ஆல்ரெடி ஒரு செட்டப் கொடுத்துருந்தாங்காட்டி நான் இந்த செட்டப்பும் கொடுக்கல. ஓகேங்களா, நைஸ் என்ட்ரி. ஓகேங்களா, ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பெஸ்ட்டை நான் கொடுத்துட்ருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என் பெஸ்ட்டை நான் கொடுத்துட்ருக்கிறேன். யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து லேட்டாக பார்த்தாலும் நான் கமெண்ட்டுக்கு தான் ரிப்ளை கொடுத்துட்ருக்கிறேன். வாட்ஸ்அப்பில் கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்கு நீங்கள் வில்லிங்காக தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் அவர் சேனல், ஷேர் அவர் சேனல், ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த இன்னொரு பிக் திங் என்னன்னா, லைவ்ல நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் நம்ம கூட ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு இன்ஸ்டியூட் ட்ரேடர்ஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நான் இல்லை, ஒருத்தர் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு உங்களை நான் இன்ட்ரோ பண்ணி வச்சிருவேன். நீங்கள் அவர் கொடுக்குற ஸ்டேஜஸ் பாஸ் பண்ணிங்கன்னா அவர் இன்ஸ்டியூட் ட்ரேடர்ஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மந்த்லி மினிமம் 1 lakh சேலரி கொடுத்துருவோம். ஓகேங்களா, நீங்கள் என் கூட வந்து ட்ராவல் பண்ண, நான் டெய்லி கமெண்ட்ஸில் பார்த்து யார் யார் டெய்லி ஃபுல் டைம் வராங்கன்னு பார்க்குறேன். I will select them and I will give to a person who is selecting for institutes, and they'll give minimum of salary 1 lakh. ஓகேங்களா, தேங்க்யூ guys. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.